இவங்க புறப்பட்ட இடத்திலிருந்து கானானை சென்றடைய, இங்க நீங்க அந்த மேப் பாருங்க, அந்த ஒரு ரெட் ஒரு சிகப்பா ஒரு கோடு போட்டிருக்கு பாருங்க. இங்கிருந்து புறப்படுறாங்க, ராமசேஸ் என்கிற இடத்திலிருந்து புறப்படுறாங்க, கானான் தேசத்துக்கு ஸ்ட்ரைட்டா போயிடுறாங்க. அப்போ வெறும் 40 நாள் தூரம் தான், பயண தூரம் தான். இப்ப அதுல கீழே பாருங்க எப்படி போயிருக்கிறாங்க பாருங்க. கீழே வந்து இந்த தேசத்தை சுத்தி அந்த தேசத்துல போய் அதுல மேல போய் திரும்ப போன இடத்துக்கே திரும்ப வந்து இந்த தேசத்துக்கு போய் அந்த தேசத்துக்கு போய் அப்படி போய் எங்க போறாங்க? கானானுக்கு போறாங்க. நேரா போனா 40 நாள், இப்ப 40 வருஷம் சுத்த வைக்கிறாரு. நல்ல கடவுளா? நமக்கெல்லாம் தோணுது அவரு நல்ல கடவுள் இல்லைன்னு சொல்லி. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அப்படி நடத்துவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அதுதான் நம்ம அறிந்திருக்க வேண்டிய காரியம். இங்கே யாத்ராபத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கும் போது, பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவாள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? நீங்க அந்த கோடு பாத்தீங்கன்னா, அந்த கோடு போற வழி பெலிஸ்தர்கள் குடியிருக்கிற இடம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வெறுங்கையா புறப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு யுத்தம் பண்ணவெல்லாம் தெரியாது. அடிமையாய் வாழ்ந்தவர்கள். இந்த அடிமையாய் வாழ்ந்தவர்கள் இந்த பெலிஸ்தர் தேசத்து வழியாய் போனா அவங்க யுத்தம் பண்ணுவாங்க. இவங்க யுத்தம் பண்ணவும் தெரியாது, யுத்தத்துக்கான ஆயுதமும் கிடையாது. பெலிஸ்தர் பயங்கரமான ஆளுகளுமா இருக்கிறாங்க. அப்ப அந்த வழியா போனா அவங்க யுத்தத்துல மனமடிந்து எங்க போயிருவாங்க? திரும்ப எகிப்துக்கு போய் விடுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர்களை எந்த வழியா நடத்தி இருக்கிறார்? ஒரு அல்லேலூயா சொல்லுமா? கொஞ்சம் புரியணும். ஏன் ஆண்டவர் நம்மளை சுத்த வைக்கிறாரு? ஏன் ஆண்டவர் நேரான வழியாய் நடத்தாம சில வழியாய் சுத்த வைக்கிறாரு? சில நாட்கள் தாமதம் பண்ணுறாருன்னா நாம வந்து பெலிஸ்தங்கையில மாட்டி விடக்கூடாதுங்கிறதுக்காக. அப்படின்னா இதுல இருந்து புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எதை செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வார்.